சடனா ஒரு பிளான போட்டு கொல்லிமலைக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ட ஏத்தி விட்டீங்கன்னா, நான் ரொம்ப ஹேப்பியா இருப்பேன். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். என்னைக்கும் பல நாள் உட்காந்து பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, அது நடக்கவே நடக்காது. திடீர்னு ஏதாச்சும் முடிவு பண்ணி கிளம்புனா தான் உண்டு. ஸோ, அப்படிதான் நாங்க இன்னைக்கு கொல்லிமலை கிளம்பிட்டோம். சரி, அந்த தீ வந்ததுக்கப்புறம் பெருசா நம்ம கொல்லிமலைக்கு போவே இல்ல. நெருப்பு பிடிச்சு எரிஞ்சதுக்கப்புறம். அடிவாரத்திலேயே தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம அந்த சைடு எட்டி பார்க்கல. சரி, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார் இடம் பார்த்தோன்னே பக்கத்துலேருந்து ஆம்னி வாங்கியாச்சு. சரி, எப்படிதான் எரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து அத்தை, மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த வறட்சி காலத்திலேயே வரணும், மழை காலத்தில வந்திருந்தா கொல்லிமலை இன்னும் அழகா இருந்திருக்குமேன்ட்டு, சரி பரவாயில்ல வாங்க இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆ, முக்கால்வாசி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருந்ததுங்க. இப்போ இந்த ரோட்டோரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தான் ரோட்டோரத்தில் எரிஞ்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. மீதி எல்லாம் உள்ளே எரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியல. பார்க்குறப்பயே மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்த மலை இப்போ இப்படி இருக்குன்ட்டு. அதுலேயும் அந்த எரிஞ்சதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஒரு செடி இப்போலாம் துளிர்ந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்க்குறப்ப நம்ம லைஃபுக்குமே செம்ம மோட்டிவேஷன் தான். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கணுன்ட்டு. ஸோ அதையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு போயிட்டே இருந்தோம். அப்படியே போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ பனிப்பிரதேசத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த சாம்பலுக்கு நடுவில் போகிறது. இந்த ட்ரிப் வீடியோ ஒரு 3 வீடியோ வரும். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லாவே எரிஞ்சிருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எத்தனை தடவ சொன்னாலும் திருப்பி திருப்பி அதையே சொல்கிற மாரி இருக்கும். ஆனா, அத ஃபீல் பண்ணுறப்ப ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஆனா, இயற்கை அது தன்ன தானே மீட்டுக்குங்க. கண்டிப்பா. ஏன்னா, இன்னும் ஒரு மழை பெஞ்சதுன்னா போதுங்க. ஒரு 2 மழை பெஞ்சிருச்சுன்னா, அழகா அது மீட்டுக்கிட்டு தானே வந்துரும். பாருங்க எப்படி எல்லாமே எரிஞ்சிருக்கு. எல்லாமே காஞ்சு போயிருச்சுல்ல. வறட்சி அதிகமா இருந்துச்சு. அதனால சின்னதா தீப்பொறி பட்டாலும் ஃபுல்லாவே எரிஞ்சிரும். ஒரு 17, 18 பெண்டுக்கு மேலே போக போக ஓரளவுக்கு அப்படியே தீ இந்த சைடு ரோட்டோரமா இல்ல. எல்லாமே உள்ள தான் எரிஞ்சிருக்கும் போல. ரோட்டோரமா எதுவுமே பெருசா தெரியல. ஓரளவுக்கு பச்சை கண்ணுக்கும் தெரிஞ்சுது. ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பரவால்ல, நம்ம சடன் பிளானுக்கு ஒர்த்து தான். மேலே போய் எதையாச்சும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே பச்சை வந்து இருந்துச்சு. அதான் ஒரு ரோட்டோரத்துல அதுக்கப்புறம் தீ இல்ல. ஃபுல்லாவே உள்ள தான் எரிஞ்சிருக்கும் போல. ஆனா மேலே போக போகவே கூல் கிளைமேட் தாங்க. நல்லா ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காவே இருந்துச்சு. போகிற வழியிலேயே இந்த கோயில் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த குரங்குங்கள்லாம் இருந்துச்சு. சரி வண்டிக்கும் ரெஸ்ட் விடலாம்னு நாங்கள் நிறுத்திட்டு குரங்கு பார்த்தோம். தண்ணி தாகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. சரி நம்ம ஒரு கேன் கொண்டு வந்திருந்தோம். அந்த தண்ணியில் இருக்கிறதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வாழைப்பழம் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால ஆஃப் எல்லாத்துக்கும் பிச்சு பிச்சு கொடுத்தோம். தண்ணி தாகத்துக்கு அதுங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மலாம் மனுஷங்களாக பிறந்து எவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இதுங்களுக்கு தண்ணி கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுது இந்த வறட்சி காலத்தில். அப்பா வேற காமெடி. ஏன்னா பக்கத்துலேயே அந்த கோயிலில் கிடா வெட்டியிருந்தாங்க. ஸோ அந்த கிடாக்கறி அந்த பீஸ் எல்லாம் போட்டு இலையில வச்சுருந்தாங்க. நீங்களாம் லெக் பீஸ் தான் சாப்பிடுவீங்களா, கறிசோறு தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு அதுக்கிட்ட வேற காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு குரங்குமே வந்து நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணவே இல்லை. அதுவும் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து தண்ணி தேடுற அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க தண்ணியை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தேடினோம். ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு பாக்கு தட்டுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அப்பா போய் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இருக்கிற தண்ணியை ஒரு கிளாஸில் எடுத்து வச்சோம். அதை ஃபஸ்ட்டு ஒரு குரங்கு தள்ளி விட்டுருச்சு. அப்புறம் எடுத்து அழகாக அதை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் புரிஞ்சுது தண்ணி எவ்வளோ மஸ்ட்டுன்னு. இந்த காட்சியை பார்க்குறப்பலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த தண்ணி எவ்வளோ செவுத்துல இருந்தாலும் பரவாயில்லன்னு உறிஞ்சி குடிக்குது.
அங்கேருந்து குரங்குங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கு பிறகு வர வீடியோஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.